வாழ்க்கை நம்மை சோதித்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. விதை வீழ்ந்த மண். ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க ஒரு காணொளிக்குள்ளே போகலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி இருந்தான். அவன் வயலில் ஒவ்வொரு ஆண்டும் பயிர் விதைப்பான். ஆனால் அந்த ஆண்டு மழை வரவில்லை. நிலம் வறண்டு போனது. அவன் மகன் கேட்டான், அப்பா, இந்த மண்ணில் விதை வீசினா முளைக்குமா? இதெல்லாம் வீணாகாதா? விவசாயி சிரித்தான். மகனே, மண் வறண்டு இருந்தாலும் நம்பிக்கை வறண்டு போகக்கூடாது. இன்று முளைக்காவிட்டாலும் நாளை மழை பெய்யும். மகன் சிரித்து விட்டான். ஆனாலும் அவன் தந்தையை பின்தொடர்ந்தான். இருவரும் மண்ணில் விதை வீசினர். சில நாட்கள் கழிந்தது. மகன் வயலில் போய் பார்த்தான். உண்மையிலேயே மழை பெய்து விதைகள் முளைத்திருந்தன. வயல் பசுமையாயிருந்தது. மகன் ஆச்சரியப்பட்டான். அப்பா, நம்ம விதை வீசியதால்தான் இப்போ முளைச்சுதா? அப்பா சிரித்தார். இல்லை மகனே, நம்ம நம்பிக்கைதான் விதை முளைக்க காரணமாயிருந்தது. நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. இன்னைக்கு விதையை வீசுங்க, நாளைக்கு பசுமையாக உங்கள் வாழ்க்கை மலரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கிறேன். பாய்.